சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. பாலக்காட்டு மச்சானுக்கு ஒரு அப்பாவி ராஜா, அவன் பழக்கத்திலே குழந்தையை போர் ஒரு அம்மாஞ்சி ராஜா. ஏ பாரம்மா நீ பாரம்மா, ஏ பாரம்மா. ஐயோ என்ன பாட்டு சத்தம் என் காதை பொளக்குதே. பின்னம்மா பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும். எவ்வளவு போராட்டம், எத்தனை கஷ்டம். மாப்பிள்ளை மனசு மாறினா மல்லி இருக்க மாறிந்தா, மல்லி மனசு மாறினா மாப்பிள்ளை பிச்சுக்கிட்டு போயிட்டாரு. 2 பேரும் சேர்ந்து இருக்கலான்னு ஒரு நல்ல முடிவுக்கு மனசு ஒத்து வந்தா, எங்க இந்த ராஜி உள்ள பூந்து பேயாட்டம் ஆடிட்டா. பத்தாததுக்கு இந்த கதிரேசன் வேற அப்பப்ப சீஃப் கெஸ்ட் மாதிரி இடையில பூந்து என் பேத்திய குடு, அதை குடு, இதை குடுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அப்பப்பா அடுத்தடுத்து எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பெரிய புயல் ஒண்ணு ஒஞ்சு அமைதியா இருக்கிற மாதிரி இப்பதான் விஜயும் மல்லியும் சந்தோஷமா இருக்கிற நிலைமை வந்திருக்கு. அத நாம தானே நல்லபடியா ஏற்பாடு பண்ணணும். கரெக்டா சொன்ன மனோகர் தம்பி. சொத்து போய், சொகம் போய், கம்பெனி போய், அப்பப்பா எவ்வளவு கஷ்டம். இதெல்லாம் தாண்டி கிடைச்ச வேலைய பாத்துக்கிட்டு குடும்பத்தை காப்பாத்தலாம்னு மாப்பிள்ள தம்பி வேலைக்கு போனா அப்பவாச்சும் நிம்மதியா விட்டாளா அந்த படுபாவி? எப்ப பாரு போற இடமெல்லாம் துரத்தி துரத்தி வந்து பணத்தை அப்படியே தூக்கி வீசி அப்பப்பா என்ன பாடுபடுத்தினா. ஆனா அதுக்கெல்லாம் அவ கண்டிப்பா அனுபவிப்பா. இப்படி ஒரு நல்ல நேரத்துல அந்த பிசாச பத்தி எதுக்குமா நம்ம பேசணும்? கரெக்டா சொன்ன மனோகர். அவளை பத்தி சொன்னாலே சச்சிட்ட, அவளை பத்தி நினைச்சாலே பாவம் வந்து சேரும். சரிமா, மாப்பிள்ள ரெடி ஆயிட்டாரா? என்ன கேட்டா எப்படி? நீ தானே போய் பார்க்கணும். ஓ, நான் மல்லிக்கு பூவெல்லாம் வாங்கி வச்சு அழகா புடவை கட்டி ரெடியாக சொல்லியிருக்கேன். அநேகமா மல்லி நேரம் ரெடி ஆயிருப்பா. சரி வாணி, முதல்ல நம்ம இடத்த காலி பண்ணுவோம். ஆமா ஒரே ஒரு நிமிஷம். என்ன? ஆமா, இது என்ன கரப்பாம்பூச்சி மருந்தா? அம்மா, இது ரூம் ஸ்ப்ரேமா. மல்லியும் மாப்பிளையும் வந்தாங்கன்னா இது ஒரு ரொமான்டிக் ஃபீல் கொடுக்கும்ல, அதுக்காக தான். அது சரி நீ ஸ்ப்ரே எல்லாம் இப்படி அடிச்சதெல்லாம் போதும். நீ முதல்ல வெளியில வா, அதை வச்சுட்டு வாப்பா. சரிமா. சரி போலாம் வாங்க. அலங்காரம் சிறப்பா பண்ணிட்டோம். அட மல்லி ரெடி ஆயிட்ட போல இருக்கு. மனோகர், நீ போய் மாப்பிள்ளை தம்பி இத கூட்டிட்டு வந்தறமா. ஐயோ என் கண்ணே பற்றும் போல இருக்கே. அம்முட்டு அழகா இருக்கியே. ஏயா நானும் சொன்னேன், இந்த பட்டு புடவை அப்புறம் மல்லிப்பூ, மல்லியம்மா பார்க்க தேவதை மாதிரி இருக்காங்களா பிக் பாட்டி? ஐயோ ஹலோ பிக் பாட்டி, நான் உங்களை சொல்லல, மல்லியம்மா தான் இப்படி பார்க்க தேவதை மாதிரி இருக்காங்க, நீங்க இல்ல. இருந்தாலும் உனக்கு ரொம்ப ஓவர் தான் புள்ள. இந்த வயசுல நான் தேவதை கெட்ட போட்டு எங்க போக சொல்ற? நானும் உன் மல்லிமாவை தாண்டி நினைச்சேன். உங்க சிரிப்பு பார்த்தா அப்படி தெரியலையே. வெண்பா, அப்படிலாம் பேசக்கூடாது. ஓகே சாரி பாட்டி. ஐயோ இருக்கட்டும் புள்ள. நீ கிண்டல் பண்ணாம பாட்டிய வேற யார் கிண்டல் பண்ண போறா? நீ பண்ணிக்கோ ராஜாத்தி. மல்லியம்மா, பிக் பாட்டியே பர்மிஷன் கொடுத்தாச்சு, இனிமே நீங்க ஒன்னும் சொல்லக்கூடாது. பெரியம்மா, அவ சொல்றத கேட்டீங்கல்ல? நீங்க தான் அவளுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்கீங்களாம். இனிமே அது இதுன்னு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது, சரியா? அவ கிடக்குறா. நீ ரூமுக்கு போ, நான் பால் எடுத்துட்டு வந்து தரேன். சரி பெரியம்மா. இரு. நீ இப்ப எங்க போயிட்டு இருக்க? நான் எங்க அம்மா கூட போறேன். இத பாரு வெண்பா, இன்னைக்கு ஒரு நாள் நீ இந்த பாட்டி கூட தான் தூங்கணும். ரொம்பலாம் யோசிக்காத. இன்னைக்கு பாட்டி கூட தான் நீ தூங்க போற. தூங்கலாம், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷனு? கதை சொல்லுவீங்களா? எங்க அம்மா மல்லியம்மா மாதிரியே ஸ்கேட்லாம் பண்ணி சொல்லுவீங்களா? ஸ்கேட்லாம் என்ன ஜூஜூபி, நான் அப்படியே நடிச்சே காட்டுறேன். நிஜமாவா? நிஜமா தான் சொல்றேன் பிள்ள. நான் அந்த காலத்துல அப்படியே ஸ்டேஜ்ல நடிச்சேன்னா சும்மா 50 100 அப்படியே போடுவாங்க என் மேல, தெரியுமா? மல்லியம்மா, பாய் மல்லியம்மா. இன்னைக்கு நான் பாட்டி கூடயே இருந்துக்கிறேன். உங்களுக்கு டாடா துணைக்கு இருப்பார்ல? ஆமா, உங்க டாடா துணையாவே இருப்பாரு. மல்லி நீ வா, பால் எடுத்துட்டு போவா. வா.
ஆஹா, எல்லாமே ட்ரெடிஷனல் செட்டப்பா இருக்கும் போலங்க. ம். எந்திரிங்க எதுக்கு? எந்திரிங்க சொல்றேன். கால்ல விழுறதுக்கு தானே. அதெல்லாம் வேண்டாம். தெரியும் உங்க பெரியம்மா இதெல்லாம் சொல்லிருப்பாங்கன்னு. பட் அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. உட்காரு. குடு. இப்போ வந்து ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணும். மல்லி உட்காரு மல்லி. உட்காரு. என்ன சோகம் உள்ள இத்தனை நாள் எங்கிருந்த புள்ள இருள தேடும் வேலைக்கில்ல ஒளியா வந்த எனக்குள்ள ஒன்ன மட்டும் வச்சிருக்க உள்ள மோகந்தான் எவோ சிறின் இல்ல வயசும் கத்தி கத்தி தொள்ள உறவ கத்தி கத்தி சொல்ல போரட்டி போட்டு அடிக்குதே புழுதி காத்து பிடிக்குதே மனசு கிடந்து தவிக்குதே மயக்கம் தெளிய மறுக்குதே பாதி வாழ்க்கை வாழற உன் காதலால மீளற என்ன சோகம் உள்ள உனக்குன்னு காத்திருந்த புள்ள மல்லி உண்மையை சொல்லணும்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. இதுக்கு மேல கடவுள்கிட்ட இது வேணும் அது வேணும்னு எதுவும் கேட்க மாட்டேன். இப்படிலாம் தோணுச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு பாப்போம். என்னங்க? இதுக்கு மேல வாழ்க்கையில எனக்கு எந்த ஆசையும் இல்லைன்னு தான் அர்த்தம். ஆசை இருக்கிற மனுஷன் தான், எதிர்பார்ப்பு இருக்கிற மனசு தான் கடவுள்கிட்ட ஏதாச்சும் ஒண்ணு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் மல்லி. இனிமே எதுவுமே வேணான்னு ஒருத்தனுக்கு தோணுச்சுன்னா அவனுக்கு மன நிறைவா ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப வரைக்கும் உனக்கு நான் பல தடவை தாலி கட்டியிருக்கேன். ஆனா அது எதுவுமே மனசுல முழுசா நின்னதே இல்ல. ஏதோ ஒரு நிர்பந்தம், ஒரு சூழ்நிலை நான் உனக்கு தாலி கட்டியிருக்கேன். ஆனா இன்னைக்கு உன் கழுத்துல முழு மனசோட மாலைய போட்டு குங்குமம் வச்சதுமே என் மனசுக்கு அவ்வளோ நிறைவா இருந்தது. ஆத்மார்த்தமா உன்னை என் பொண்டாட்டியா சாமி சன்னதியில ஏத்துக்கிட்ட மல்லி. சில உறவுகளை ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஆனா ஒண்ணு, என்னோட லைஃப்ல என்னால உன்னை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. நல்ல ஃப்ரெண்டா இருக்க, நல்ல மனைவியா இருக்க, வெண்பாக்கு ஒரு நல்ல அம்மாவாவும் இருக்க. ஒரு ஆம்பளையோட மனசுக்கு ஒரு நல்ல துணை வேணும் மல்லி. அவனோட உடம்பு மத்ததெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் மல்லி. உன்னோட வேல்யூ தெரியாம உன்னை நான் மிஸ் பண்ண இருந்தேன். ஆனா கடவுளா பார்த்து இப்ப திரும்பவும் என் கையில தூக்கி கொடுத்துட்டாரு. எங்க நான் ஒண்ணு கேட்டா உண்மை சொல்வீங்களா? இப்ப மட்டும் இல்ல மல்லி, எப்பவுமே என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நான் உன்கிட்ட உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் சொல்றது என்னைக்குமே உன்னை காயப்படுத்திடக்கூடாது. சரி பரவாயில்ல. ஆனா இந்த தடவை என்ன காயப்படுத்தினாலும் பரவாயில்ல, உண்மையை மட்டும்தான் சொல்லணும். கேளு, கண்டிப்பா ட்ரை பண்றேன். என் மேல உங்களுக்கு நிஜமாவே கோவம் இல்லையா? இல்ல. நிஜமா சொல்லுங்க. உண்மைய சொல்றேன்னு சொல்லிருக்கீங்க. சத்தியமா சொல்றேன் மல்லி. இப்போ மட்டும் இல்ல, என்னைக்குமே எனக்கு உன் மேல கோவமே இல்ல. இல்ல, பொய் சொல்றீங்க. நான் பண்ணது தப்புன்னு எனக்கே புரியுது. எனக்கே என் மேல கோவமா வருது. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன மல்லி, கோவம்லாம் நிச்சயமா இல்ல. ஆனா வருத்தம் இருந்துச்சு. வெண்பா கேஸ் பத்தி உனக்கு தெரிஞ்சிருந்தும் கூட என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன்னு ஒரு சின்ன வருத்தம். ஆனா அது கூட இப்ப இல்ல. உன் சூழலை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அந்த சூழ்நிலையில கூட
நீ உன் விஜய புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானாங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு. அப்ப நான் உங்க மல்லியா மட்டும்தான் இருந்தேன்னு நினைச்சேனே தவிர நீங்க என்னோட விஜய்னு நான் நினைக்கலங்க. சாரிங்க. இல்ல மல்லி, நீ சாரி கேக்குறதுக்காக நான் இத சொல்லல. நாம 2 பேரும் கொஞ்சம் மனசு விட்டு பேசி இருந்தா இந்த விஷயம் இவ்வளவு தூரம் போயிருக்காது. நீ விலகி போனப்பெல்லாம் நான் வேற என்னமோன்னு நினைச்சேன். என்ன உனக்கு பிடிக்கலையோ அதனாலதான் விலகி போறேன்னு. உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு குழப்பத்துல இருந்தேன். ஆனா இதுல எவ்வளவு பெரிய முரணை இருக்குன்னு பாத்தியா மல்லி? எந்த அளவுக்கு நீ விலகி போனியோ அந்த அளவுக்கு நீ என்ன நேசிச்சிருக்க. எனக்கு அது புரியல. விலகிறப்பதாங்க நாம விட்டுட்டு போன வாழ்க்கையே நமக்கு திரும்ப கிடைக்காத பொக்கிஷம்னு தோணும். அப்ப எப்பவும் விட அந்த விஷயத்துக்கு மேல எப்பவும் விட அவ்வளோ லவ் வருங்க. என்ன வருங்க? ஐயோ, ஃப்ளோல சொல்லிட்டேன், விடுங்க. ஃப்ளோல எனக்கு சொல்றதுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. இனிமே எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட ஓப்பனா சொல்லிரு. நானும் அப்படித்தான் உன்கிட்ட ஓப்பனா இருப்பேன். ஆக்சுவலி அது எல்லாமே அவங்க நினைச்ச மாதிரி நம்மள செதஞ்சு போக வைக்கல. நம்மளோட பாண்டிங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் மாத்தி இருக்கு. அந்த அளவுக்கு நமக்கு எல்லாருமே இன்டைரக்டா நல்லதான் பண்ணிருக்காங்க. ஷாப்பிங் பண்ண are you ready? The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.